Hi all, welcome back to our session. வெக்காப்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தனியாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 வேர்ட்ஸ் 15 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கோம். அதோடைய கண்டினியூஷனாக அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வேர்ட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு இடியம். என்ன இடியம் அப்படின்னா பியர் ஃப்ரூட். பியர் ஃப்ரூட் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அன் இடியம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சக்சஸ் ஆகிடுறது. ஓகேவா? சக்சீட், சக்சீட் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை சொல்றப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஈல்டு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பியர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்டான வேர்ட் ப்ரிடேட்ரி. ப்ரிடேட்ரி அப்படிங்கிறது என்னன்னா அட்ஜெக்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்தவங்களை என்ன பண்றது, ஏமாத்துற மாதிரி பேசுறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுக்கு என்ன மீனிங் சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ். எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ஸோ ப்ரிடேட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அடுத்தவங்களை என்ன பண்றது, டிசீவ் பண்ற மாதிரி பேசுறது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரிடேட்ரின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிடேட்ரி டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிடேட்ரி டாக்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது, டாக்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ஹான்ஸ் பண்றது என்னது எனக்கு ப்ரிடேட்ரி அப்படிங்கிற ஒரு வேர்ட். ஸோ ப்ரிடேட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ், எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அதர்ஸ், டிசீவிங் அதர்ஸ். ஸோ அடுத்த வேர்ட் ப்ளோ. ப்ளோ அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். ஓகேவா? ப்ளோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊதுறது கிடையாது. ஸோ ப்ளோ அப்படிங்கிறது டிஸ்அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறப்போ அதை நம்ம ப்ளோன்னு சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும், கெயின், அட்வான்டேஜ். இது எல்லாமே இதோடைய சினோனிமா வரும், சாரி ஆண்டனிமா வரும். ப்ளோ அப்படிங்கிறதுக்கான சினோனிம் தான் என்னது எனக்கு டிஸ்அட்வான்டேஜ். ப்ளோ அப்படின்னா இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து பாருங்க ஸ்பாட்லைட். ஸ்பாட்லைட் அப்படின்னா அகெயின் ஒரு நவுன் தான் இது. ஸ்பாட்லைட் அப்படிங்கிறப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு அட்டென்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா இருக்கு. ஓகேவா? இப்போ டி நகர் இருக்கு அப்படின்னா டி நகரோட ஒரு ஸ்பாட்லைட் தான் என்னது அப்படின்னா டி நகரோட ஸ்பாட்லைட் தான் என்னன்னா சரவணா ஸ்டோர்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ ஒரு இடத்தோட ஒரு மெயின் அட்டென்ஷன் சீக்கரா இன்னொரு இடம் இருக்கும், ஒரு பிளேஸ் இருக்கும், ஒரு பொருள் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பாட்லைட் அப்படின்னா கிரேட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த வேர்ட் என்ன அப்படின்னா அடுத்து ஒரு இடியம் தான். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இடியம் பார்க்க போறோம். No holes barred. No holes barred அப்படின்னா இது ஒரு இடியம். இதுக்கு என்ன மீனிங் சொல்லலாம் அப்படின்னா அதாவது அளவே இல்லாம அன்லிமிட்டடா ஒரு ரிசோர்சஸ் நம்ம யூஸ் பண்றோம், அன்லிமிட்டடா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், நம்ம நோ ஹோல்ஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் எதுவுமே என்ன பண்ணல, தடுக்கல. அப்போ அன்லிமிட்டட் இல்ல அப்படின்னா வித்தவுட் எனி லிமிடேஷன்ஸ், வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அன்ரெஸ்ட்ரைன்ட். இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த நோ ஹோல்ஸ் பேர்டோட மீனிங்கா வரும். அப்ப இதுக்கான ஆண்டனிம் என்ன வரும், அன்லிமிட்டட் அப்படின்னா இது லிமிட்டட், அன்ரெஸ்ட்ரைன்ட்னா ரெஸ்ட்ரைன்ட். ஓகேவா? நோ ஹோல்ஸ் பேர்ட் அப்படின்னா அன்லிமிட்டட் அர்த்தம். அடுத்து பாருங்க ரெப்ரெஷன். அடுத்த வேர்டு ரெப்ரெஷன். ரெப்ரெஷன் அப்படின்னா இட்ஸ் அ நவுன். நமக்கு டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியும். தென் வாட் இஸ் மீன் பை ரெப்ரெஷன்? ரெப்ரெஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாரையாவது கண்ட்ரோல் பண்றது, ஒரு ஃபோர்ஸ் மூலமா சப்டியூ பண்றது. சப்டியூ அப்படின்னாலும் கண்ட்ரோல் தான். ஸோ ஒரு ஃபோர்ஸ் மூலமா என்ன பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம், சப்டியூ பண்றோம். அல்லது ரெப்ரெஸ். ஓகேவா? ரெப்ரெஷன் எல்லாமே என்னன்னா கண்ட்ரோல் பண்றது, சப்டியூ பண்றது. அப்போ இதுக்கோட ஆண்டனிம் எனக்கு என்ன வரும், லிபரேஷன். லிபரலா விட்டுறது தான் என்னது இதோடைய ஆண்டனிம். சினோனிம் என்னது கண்ட்ரோல், சப்டியூ, ரெப்ரஸ் எல்லாமே. ஸோ அடுத்த வேர்ட்
அடுத்த வேர்டு ஃபியூட்டிலிட்டி. ஃபியூட்டிலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். ஃபியூட்டிலிட்டி அப்படின்னா என்னன்னா பிரயோஜனமே இல்லாதது, இன்எஃபெக்டிவ். இன்எஃபெக்டிவ். ஃபியூட்டிலிட்டி அப்படின்னா அது இன்எஃபெக்டிவ். யூஸ்லெஸ்னஸ். யூஸ்லெஸ்னஸ். ஓகேவா? அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்னது? வெரி எஃபெக்டிவ், வெரி யூஸ்ஃபுல். இது எல்லாமே ஃபியூட்டிலிட்டியோட ஆப்போசிட்டா வரும். பட் ஃபியூட்டிலிட்டி இஸ் a noun which means ineffective or uselessness, பிரயோஜனம் இல்லாதது. அடுத்த வேர்ட் detrimental. detrimental அப்படிங்கிறது இட்ஸ் adjective. இட்ஸ் an adjective. detrimental அப்படின்னா என்னன்னா to causing harm, இல்லைன்னா causing damage, damaging. ஒரு நெகட்டிவான வார்த்தை தான் இது இந்த detrimental. டேமேஜ் காஸ் பண்றது, இல்லைன்னா ஒரு ஹார்ம்ஃபுல்லா இருக்கிறது, ரொம்ப இவிலா இருக்கிறது, இது எல்லாமே டெட்ரிமெண்டல்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு ஆப்போசிட் மீனிங் என்ன வரும்? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? டெட்ரிமெண்டல். டெட்ரிமெண்டல் அப்படின்னா இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அப்போ ஹார்ம் இல்லைன்னா டேமேஜ், டு காஸ் ஹார்ம் அல்லது டேமேஜ். அடுத்த வேர்டு பாருங்க, சப்டியூ. ஸோ மேலதான் இந்த வேர்டு பார்த்தோம். சப்டியூட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். சப்டியூட்னா இது அடக்குறது. ஓகேவா? அப்போ வீக்கெண்ட். வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சப்டியூனா அடக்குறது. ஸோ வீக்கெண்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, டிசிபேஷன். அடுத்த வேர்ட் டிசிபேஷன். டிசிபேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு நவுன். ஓகேவா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல டிசிபேஷன் அப்படிங்கிறது ஒரு நவுனா வரும். விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் வந்து டிசப்பியர் ஆகுறது. டிஸ்அப்பியரன்ஸ். டிஸ்அப்பியரன்ஸ் இல்ல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் ஆகுறதுன்னு சொல்லலாம். ஃபேடிங். ஓகேவா? ஃபேடிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல பனி மூட்டமா இருக்கு. சூரியன் வந்த உடனே அந்த பனி வந்து விலகும்ல, அந்த விலகுறது தான் டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிபேட்டட். டிசிபேஷன் அப்படின்னா டிஸ்அப்பியரன்ஸ், அது ஃபேடிங் அவுட். ஸோ அடுத்த வேர்டு பாத்தீங்கன்னா ரீபவுண்ட். ரீபவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ ரீபவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃப்ரேஸ். இது வந்து ஒரு ஃப்ரேஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு, டிக்ளைன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஒரு எஃபர்ட் போட்டு அதை ரீகெயின் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீபவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? விச் மீன்ஸ் ரீசர்ஜென்ஸ். ரீசர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்களோட எஃபர்ட், ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. அந்த கம்மியா இருந்ததை வந்து அவங்க வந்து எஃபர்ட் போட்டு திருப்பி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் என்ன அப்படின்னா ரீபவுண்ட் எஃபெக்ட்ஸ், விச் மீன்ஸ் ரீசர்ஜென்ஸ். அடுத்த வேர்டு பாத்தீங்கன்னா இம்பரேட்டிவ். அடுத்த வேர்டு இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது நவுனுக்கு கீழே வரும். விச் மீன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சிக்னிஃபிகண்ட். ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கிறது, ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது, ரொம்ப கிரூஷியலா இருக்கிறது, இது எல்லாமே என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது, ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கிறது, கிரூஷியலா இருக்கிறது, இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த வேர்ட் ரெட்ரிபியூஷன். ரெட்ரிபியூஷன். ரெட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். ஓகேவா? ரெட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நம்ம வெஞ்சன்ஸை மனசுல வச்சுக்கிட்டு திருப்பி பழி வாங்குவோம்ல, அதுதான் ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் தான் என்னது அப்படின்னா ரெட்ரிபியூஷன், ரிவெஞ்ச். அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? மன்னிச்சு விடுறது, ஃபர்கிவ்னஸ். அடுத்து அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ளிவியஸ். ஆப்ளிவியஸ் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஆப்ளிவியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளை சுத்தி என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்காம இருக்கிறது. ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டுக்காம விட்டுறது, இக்னோரன்ஸ். இக்னோரண்ட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ளிவியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ளிவியஸ் அப்படின்னா இக்னோரண்ட். நம்மளை சுத்தி என்ன நடக்கு என்னன்றதுல எந்த ஒரு அக்கறையும் இல்லாம கவனிக்காம விட்டுறத வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ளிவியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
அடுத்த வேர்டு பாத்தீங்க அப்படின்னா 15th வேர்டு வந்து என்ன அப்படின்னா ஃப்ரவுட். ஃப்ரவுட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா filled with. filled with என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், his speech was fraught with emotion. His speech was fraught with emotion. So இந்த fraught அப்படிங்கிறது என்னது filled with. ஓகேவா? So in this particular video we have learned 15 words which is most important for upcoming exams. So எல்லா வேர்ட்ஸுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ல இந்த வேர்டு கேட்பாங்களான்னு நமக்கு தெரியாது, பட் இதுக்கான மீனிங் தெரிஞ்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணலாமா என்னென்ன பார்த்துருக்கோன்னு? பியர் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு இடியம் பார்த்தோம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை வந்து ஈல்டு பண்ணி கொடுக்குறது. ஸோ ஈல்டிங் பாசிட்டிவ் ரிசல்ட் விச் மீன்ஸ் சக்சீடட். அடுத்து ப்ரிடேட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் அடுத்தவங்கள ஏமாத்துற மாதிரி. ஸோ எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ், எக்ஸ்ப்ளாய்ட் அதர்ஸ், டிசீவ் அதர்ஸ். ப்ளோ அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேவா? ஸ்பாட்லைட் அப்படிங்கிறது ஒரு நவுன். இருக்கிற இடத்துலயே ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிகிறது வந்து ஸ்பாட்லைட். அட்டென்ஷன். No holds barred அப்படின்னா இட்ஸ் an idiom which means unlimited, unrestrained. repression அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது, சப்டியூ பண்றது. ஓகேவா? அடக்குறது. futility அப்படின்னா எந்த ஒரு யூஸும் இல்லாதது, பிரயோஜனம் இல்லாதது. ineffective, uselessness. detrimental அப்படின்னா to cause harm இல்லைன்னா to cause damage பண்றத வந்து detrimental அப்படின்னு சொல்லலாம். subdued அப்படின்னா என்ன அர்த்தம்? வீக்கெண்ட், அகைன் அடக்குறது, மேல பார்த்தோம் subdued. dissipation அப்படின்னா டிஸப்பியர் ஆகுறது. dissipation, disappearance இல்லைன்னா fading out. rebound effects அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு டைம் கம்மி ஆகிக்கிட்டே இருந்திருக்கும், பட் அகைன் அதை நம்ம என்ன பண்றோம்? ரீகெயின் பண்றோம். அதை தான் என்ன சொல்லுவாங்க? ரீபவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விச் மீன்ஸ் ரீசர்ஜென்ஸ். இம்பரேட்டிவ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சிக்னிஃபிகண்ட், இம்பார்ட்டன்ட், கிரூஷியல் இது எல்லாமே இம்பரேட்டிவ்க்கு கீழே வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்ரிபியூஷன் அப்படின்னா நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறது. அடுத்து ஆப்ளிவியஸ் அப்படின்னா எதை பத்தியும் கண்டுக்காம இருக்கிறது. இக்னோரன்ஸ், ஆப்ளிவியஸ், இக்னோரண்ட். ஃப்ரவுட் அப்படின்னா இந்த filled with ஃப்ரவுட் அப்படின்னா filled with. ஸோ அடுத்து நம்ம பார்த்த வேர்ட்ஸோட சேர்த்து இந்த 15 வேர்ட்ஸும் என்ன பண்ணிக்கணும்? அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கணும். அகைன் அண்ட் அகைன் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். Hope this session is useful and thank you for watching.